ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்ட்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி, இல்லை மொபைல் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி லேப்டாப் இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைல்லே லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு rrbapply.government.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். ஸோ அந்த ஹோம் பேஜில் வந்து லாகின், கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேலே லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து லாகின் கொடுக்குறேன் பாருங்கள். லாகின் கொடுத்தோடனே எனக்கு 2 ஆப்ஷன் காட்டுது. லாகின் வித் ஆதார், இன்னொரு ஆப்ஷன் லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல். அதாவது நான் முன்னாடியே வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆர்ஆர்பின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அந்த மெயிலுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாஸ்வேர்ட் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட மெயில் ஐடி போட்டு அப்புறம் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களால் வந்து அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோடனே பாருங்கள், மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ்னு வருது. உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் அட்ரஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆர் மெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி போகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டு உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நியூ பாஸ்வேர்டு கூட கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன, லாகின் வித் ஆதார். இப்போ நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறப்போ ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து உங்களோட மொபைல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோடனே உங்களோட அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி வந்த பிறகு அதை போட்டுட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது நம்ம வந்து ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இல்லை ப்ரோ, நான் வந்து இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணதே இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்னு இருக்க பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை, அதுக்கு கீழே கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணோடனே அது என்ன கேட்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அதை வச்சு தான் லாகின் பண்ணணும். சப்போஸ் புதுசாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் ஓகேன்னு கொடுத்துருங்க. ஏன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போ மேலே என்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்குதோ அது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். இது ஃபில் பண்ண பிறகு அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு நமக்கு வந்து வந்துடும். ஸோ அது மூலயமா லாகின் பண்ணி நம்ம இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல ஆர்ஆர்பி நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இந்தியா, நேபாள், பூட்டான் வருது. ஸோ நீங்கள் வந்து இந்தியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதில் இருக்க மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களோட ஃபுல் நேம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வந்து ரீடைப் ஃபுல் நேம் அதையும் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக என்ன கேட்குறாங்கன்னா, ஹவ் யூ சேஞ்ச் யுவர் நேம். ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ன்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான நேம் சேஞ்சுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்போ இது வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நீங்கள் நோன் கொடுத்துக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட், அதாவது 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதேமாரியே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து மார்க் ஷீட்டில் வேறு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பட் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் வேறு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் மார்க் ஷீட்டில், அதாவது 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதில் இருக்க மாதிரியே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜெண்டர் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமான
முக்கியமான விஷயம். இப்போ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்பவே முக்கியம் த்ரூ த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வரைக்கும். இப்போ என்னென்னா, இப்போது சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயில் அண்டு ஃபோன் கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக ஆக்டிவாக இருக்க மெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி வரும். சரிங்களா? ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணணும். அதேமாரி மொபைல் நம்பருக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. அண்ட் இந்த மொபைல் நம்பரை வந்து பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் கொடுங்க. அண்ட் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியும் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கர் அண்ட் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஜிலாக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலயமாவும் வெரிஃபை பண்ணலாம். இல்லை வந்து ஆதார் கார்டு மூலயமா வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாவும் நீங்கள் வந்து ஆதார் கார்டு மூலயமா வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே அது என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து கேட்குது. கரெக்டாக அந்த ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி வரும். அந்த பக்கத்தில் வெரிஃபை ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிரும். சரிங்களா? அண்ட் கீழே இருக்க செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐ கன்ஃபார்ம் த டைம் 18 இயர்ஸ் மேலே, அதாவது 18 இயர்ஸ் ஓல்டு அது இல்லை அதுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த செக் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் பாஸ்வேர்ட், அதாவது அந்த ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்குது. யூசர் ஐடின்றது வந்து மெயில் இல்லைனா மொபைல் நம்பர் இருக்கும். இப்போ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுறது தான் வந்து பாஸ்வேர்டு. ஸோ அதனால் பாஸ்வேர்டு வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ் இது எல்லாமே இருக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாவோ, அதுக்கப்புறம் ஸ்மாலாவோ, அது கூட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர், இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயே சேம் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துறீங்களோ அதையே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் எ ரோபோட்னு கொடுத்துட்டு அண்ட் ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட்னு இருக்குது பாருங்கள் கீழே, இமெயில் அண்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஆர் மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு இது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதெல்லாமே முடிச்சிட்ட பிறகு மேலே லாகின் ஹியர்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் மேலே இங்கே இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் அண்ட் அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது அப்ளை வந்து கொடுத்துட்டு அண்டு லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அது மூலயமா தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து யூசர் ஐடியாக வந்து கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு லாகின் கொடுக்கணும். ஸோ இப்படி லாகின் கொடுக்குறப்போ 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் வித் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து லாகின் கொடுத்தோடனே இந்த மாதிரி 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட இமெயில் இல்லைனா மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு இமெயிலில் வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னா சென்ட் ஓடிபி டு இமெயில் கொடுக்கலாம். இல்லை மொபைல் ஃபோனுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் வந்து சென்ட் ஓடிபி டு மொபைல் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓடிபி வந்து என்னோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து வரும். சரிங்களா? ஸோ மொபைல் அந்த ஓடிபி வந்தோடனே இதில் வந்து அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் லாகின் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து அந்த ஓடிபி போட்டு நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ லாகின் பண்ண உடனே இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் அக்கௌண்ட் வெரிஃபைட் வித் ஆதார்னு வருது. ஆல்ரெடி நம்ம வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. ஸோ அதுதான் இங்கே வந்து காட்டுது நமக்கு. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து 13 லாங்குவேஜஸில் வந்து கொஸ்டின் வந்து அவைலபிள் இருக்கும். அதாவது நீங்கள் CBT 1லாம் வந்து CBT 1 CBT 2லாம் எழுதுறீங்களா. ஸோ அதில் வந்து மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 13 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ்மோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் பேமெண்ட் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ரீட் பண்ணிட்ட பிறகு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அதிலே வந்து வருது இது வந்து ஆர்ஆர்பி ஃபார் எந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வருது. அதாவது எந்த ஜோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சென்னை ஜோனில் இருக்கோம். ஸோ சென்னை அண்ட் உங்களுக்கு எந்த ஜோன் வேணுமோ நீங்கள் அந்த ஜோனில் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க மும்பை ஜோனில் வேக்கன்சி அதிகமாக இருக்குது, செகண்டராபாத் ஜோனில் வந்து வேக்கன்ட் அதிகமாக இருக்குது, அந்தமாதிரி அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இதோட வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற இந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ உடனே நீங்கள் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர்னால் கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜோன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சென்னையை செலக்ட் பண்ணுறேன். சென்னையில் செலக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த 2 செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பியில் ஏதாவது வந்து
டிபேட் ஆயிருக்கா அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதாவது வேறு ஏதாவது பண்ணி ஆர்ஆர்பிலேருந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ண முடியாத மாதிரி ஏதாவது எக்ஸாமில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் சரிங்களா. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே இதுதான் வந்து முக்கியமான இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஜாப்புக்கு. நம்ம ஆல்ரெடி இதுக்கு வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ணணும். ஸோ இது நம்ம இதில் எலிஜிபிளாக இருக்கமா இல்லையா அப்படின்றது வந்து இதில் கேட்குற கொஷின்ஸ்லேயே வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டாம்பரிங் ஆர் ஸ்பீச் இம்பெடிமெண்ட் ஆர் ஃபீபிள் வாய்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கிளியர் கம்யூனிகேஷன் வந்து முக்கியம் ரொம்ப இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஜாப்புக்கு. ஸோ அது இல்லாத மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். சரியாக பேசுறது கேட்கல, சரியாக வந்து கன்வே பண்ண முடியாது, அண்ட் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வேறு ஏதாவது இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து இருக்குது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துடும். ஏன்னா ஒரு லோக்கோ பைலட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் வேணும். இப்போ லோக்கோ பைலட் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இல்லை வெளியே கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டேஷன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதனால் ஒரு கம்யூனிகேஷன்ன்றது வந்து இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு ரொம்பவே முக்கியம். அதுக்காக தான் அதை கேட்குறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. அண்ட் அடுத்ததாக டூ யூ ஹேவ் எனி ஹியரிங் இம்பேர்மெண்ட், அதாவது காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, காது கேளாமை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ஷியலாகவும் சரி கம்ப்ளீட்டாகவும் இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து அந்த செவித்திறன் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இருக்குன்னா அது வந்து நாட் எலிஜிபிள். அப்போ நம்ம வந்து இல்லைன்னு தான் கொடுக்கணும் சரிங்களா. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டூ யூ ஹேவ் அன்னைடட் விஷன் ஆஃப் 6/6 இன் போத் ஐஸ், அதாவது கண் பார்வை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்ற மாரி தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இது வந்து இந்த சிக்னல்லாம் மானிட்டர் பண்ணணும், அந்த நிறையா லாக்ஸ்லாம் வந்து செக் பண்ணணும், அங்கே இருக்க மொத்தமும் நம்ம வந்து ஃபுல் அட்டென்ஷனோட மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பார்வை திறன் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட நம்மளால் இந்த வேலையை வந்து பார்க்க முடியாது. அதனால் வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்னு வரும். ஸோ நோன் வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் அன்எய்டட் விஷன் ஆஃப் 6/6 இன் போத் ஐஸ், அதாவது உங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து விஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து இதில் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நோன் கொடுங்க. நோன் கொடுத்தா வந்து நாட் எலிஜிபிள்னு வந்துடும். ஏன்னா இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு நம்ம வந்து இந்த சிக்னல் எல்லாம் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய லாக்ஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் லோக்கோமோட்டிவில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு பார்வைத்திறன் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் அந்த வேலையை வந்து பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த விஷயம் வந்து கேட்குறாங்க. நான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டூ யூ யூஸ் ஸ்பெக்டாக்கிள்ஸ், கான்டாக்ட் லென்சஸ் ஆர் எனி விஷுவல் எய்ட் ஃபார் டிஸ்டன்ஸ் விஷன், அதாவது டிஸ்டன்ஸ் விஷனுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை கான்டாக்ட் லென்ஸ் வந்து போடுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்டயே வந்து பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தாங்க, ஸ்பெக்ஸ் போட்டால் வந்து நம்ம அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் வந்து போட்டால் நம்ம வந்து நாட் எலிஜிபிள், அதுதான் வந்து இங்கே வந்து கேட்குறாங்க. இப்போ நான் ஸ்பெக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாட் எலிஜிபிள்னு வருது பாருங்கள். அதனால் நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் இல்லை ஸ்பெக்டாக்கிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். அப்படி யாரும் போடல அப்படின்னா தான் நீங்கள் வந்து நோன் கொடுத்துலாம் அவங்க வந்து எலிஜிபிள். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா have you ever undergone LASIK, PRK or any other refractive eye surgery to improve vision, அதாவது உங்களோட விஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது லாசிக் சர்ஜரி இல்லை பிஆர்கே ஏதாவது வந்து சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா உங்களோட விஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள் தான். ஸோ இப்போ நான் எஸ்என் கொடுக்குறப்ப நாட் எலிஜிபிள் தான் வருது. ஸோ நோன் இதுக்கு முன்னாடி நீங்கள் சர்ஜரி எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். ஏன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி பார்வைத்திறன் ரொம்பவே முக்கியம் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் போஸ்ட்டுக்கு. அண்ட் அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா டூ யூ ஹேவ் எனி கலர் பிளைண்ட்னஸ் ஆர் டிஃபிகல்ட்டி டிஸ்டிங்விஷிங் ரெட் ஆர் க்ரீன் சிக்னல், அதாவது இப்போ நம்ம தெரியும் நம்ம ட்ரெயினில் வந்து போகிறப்ப நிறைய தடவை பார்ப்போம், நம்ம தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸில் ரெட் இல்லைனா க்ரீன் சிக்னல் வரும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து ட்ரெயின் வந்து போகிறதா இல்லை வந்து நிற்கிறதா அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன் வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்என் கொடுக்கணும். எஸ்என் கொடுத்தா நாட் எலிஜிபிள். இல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும், இல்லைனா வந்து நாட் எலிஜிபிள். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணலாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் மெடிக்கல் ஃபிட்னஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இருக்குது, அதில் போய் நம்ம வந்து மாட்டுவோம். அதனால் கரெக்டாக வந்து இப்போவே வந்து கொடுத்துருங்க. ஏன்னா இந்த
போஸ்ட் வந்து ஒரு சாதாரண போஸ்ட் கிடையாது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்ம எல்லாருக்குமே, சரிங்களா? ஸோ உங்களை நம்பி அவ்வளோ பெரிய ஒரு ட்ரெயினே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அதை ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்து வச்சுருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூன்னு கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ கண்டினியூக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. Do you suffer any psychiatric, neurological or cognitive disorder affecting alertness, judgment or reaction time அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த நியூரலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸோடு இருக்கணும் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ. அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் எஸ்ன்னு எஸ் இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, do you experience frequent blackout, seizure, vertigo or sudden loss of consciousness? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? வலிப்பு, இந்த மாதிரி ஏதாவது தலைவலி, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக, ஆர் யூ கேப்பபிள் ஆஃப் சஸ்டெயின்ட் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஃபார் லாங் ஆப்ரேட்டிங் ஹார்ஸ்? இப்போ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு லாங் ஜர்னியாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ உங்களால் வந்து அந்த லாங் ஜர்னிலையும் உங்களால் ஃபுல் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி முடியும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா வந்து நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்தா நாட் எலிஜிபிள்னு வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்லேயே பாருங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹவ் யூ எவர் பின் டயக்னோஸ் வித் டயபெட்டிஸ் மெல்டஸ்? அதாவது உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சுகர் இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள், நீங்கள் வந்து நோன் கொடுத்துக்கோங்க. இருந்துச்சுன்னா நம்ம நாட் எலிஜிபிள். அண்ட் அடுத்தது, ஹவ் யூ பீன் டயக்னாஸ் வித் ஹைப்பர் டென்ஷன்? பிபி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. சப்போஸ் பிபி இருந்துச்சு அப்படின்னா நாட் எலிஜிபிள், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இல்லைனா தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா இருக்குன்னு கொடுத்துருங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள், சரிங்களா? அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் யூ டேக்கிங் எனி மெடிக்கேஷன் தட் மே காஸ் drowsiness, delayed reaction or impaired alertness? அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் வந்து மெடிக்கேஷன் வந்து எடுக்கிறீங்களா? அதாவது ட்ரௌசினஸ் அது காஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது மெடிக்கேஷன், இந்த மாதிரி அலர்ட்னஸ் வந்து இம்பேர் பண்ணுற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுக்குன்னு கொடுங்க. பட் எடுக்கிறோம் அப்படின்னா நாட் எலிஜிபிள் வந்துடும். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து எலிஜிபிள். அண்ட் அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம போயிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இல்லைன்னு கொடுத்துருங்க. அண்ட் do you consume alcohol habitually or in a manner affecting work alertness? அதாவது உங்களுக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்ணியை கொடுத்துருங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ட்ரூத்ஃபுல், அதாவது இப்போ நான் இங்கே சொன்னது எல்லாமே உண்மை தானா அப்படின்றது தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஐ அக்ரீன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட்னு கொடுத்துடலாம். சரி, இப்போ நம்ம அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட் முடித்தவொடனே நமக்கு வந்து இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து மேரிடா அன்மேரிடா அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ரிலீஜன் என்ன, ஹிந்துவா கிறிஸ்டியனா, அந்த மாதிரி ரிலீஜன் போடணும். இல்லை மதர் டங் வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்றத போடணும். அண்ட் சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், இது வந்து ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றது வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்னா தமிழ், ஹிந்தினா ஹிந்தி, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போடலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜில் தான் வரும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட பெர்மனன்ட் மார்க் ஐடென்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு மச்சம் இல்லை அந்த மச்சம் இல்லை தழும்பு மச்சம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் 1 and 2ல் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பார்ட் இது தான். அதாவது கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். அதாவது கம்யூனிட்டி வந்து நீங்கள் இப்போ நான் செலக்ட்னு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ், ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், அதர் பேக்வர்ட் கிளாஸ், EBWS, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். நீங்கள் எம்பிசி, பிசி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓபிசிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். க்ரீமி அண்ட் நான் க்ரீமி லேயர் இருக்குது. ஸோ அதில் வந்து 8 lakh பேரண்ட்ஸோட இன்கம் வந்து 8 lakhs மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து க்ரீமி லேயரில் வருவாங்க. 8 lakhsக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நான் க்ரீமி லேயரில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட் இருக்குது. அவங்க வந்து இந்த ஓபிசி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அன்ரிசர்வில் தான் போட முடியும். ஸோ அன்ரிசர்வில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பாருங்கள். நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மற்றபடி நீங்கள் வந்து எஸ்சி இல்லை எஸ்டி அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்கெல்லாம் வந்து டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து ஓபிசி வந்து நான் கிளிக் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து அவங்க வந்து இந்த ஓபிசி நான் க்ரீமி லேயர்லாம் இந்த ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த அக்ரின்னு கொடுத்துப்போம். இப்போ கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ அந்த ஓபிசின்னு கொடுத்த பிறகு அதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து கேட்குது, நீங்கள் வந்து க்ரீமி லேயராக நான் க்ரீமி லேயராக. நம்மளோடய சொன்ன மாதிரி இப்போ க்ரீமி லேயர்னால் இந்த பேரண்ட்ஸோட இன்கம் வச்சு தான் 8 lakhs கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் க்ரீமி லேயரில் வரும். 8 lakhs மேலே இருந்துச்சு அப்படின்னா க்ரீமி லேயரில் வரும். இப்போ நான் நான் க்ரீமி லேயர் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து அந்த ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். நான் கொடுத்த உடனே ஐ அக்ரி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்த உடனே இப்போ கீழே வந்து என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் ஆஃப் த கேஸ்ட், நீங்கள் எந்த கேஸ்ட் அப்படின்றத வந்து கீழே மென்ஷன் பண்ணணும் இங்கே. அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஓபிசி சர்டிஃபிகேட், அதில் ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ டிஜிட்டலாக வர்றது எல்லாமே. அண்ட் முன்னாடி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர்லாம் இருக்காது, ஜஸ்ட்டு வந்து கையில் எழுதியிருப்பாங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சீல் இருக்கும். பட் இப்போ வரது எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக இருக்கும். ஸோ நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் இங்கே ரைட் சைடில். அண்ட் அதுக்கு கீழே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் யார்கிட்ட வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினீங்க, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இல்லை வந்து தாசில்தாரா யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் தாசில்தார்னு கொடுக்குறேன். அண்ட் இஷ்யூவிங் ஸ்டேட், அதாவது நம்ம எந்த ஸ்டேட்லேருந்து வாங்குகிறோம், நம்ம தமிழ்நாடு தான், அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எந்த டேட்டில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 1 year வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதேமாரி அந்த இஷ்யூ பண்ண டேட்டில் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது அவங்க சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸ்பைர் ஆகிடக்கூடாது. சப்போஸ் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது வேலிடாக இருக்கணும் அந்த டைமில். சரிங்களா. ஸோ அந்த டைமில் வேலிடாக இருந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக கீழே போஸ்டல் அட்ரஸ், அதாவது உங்களோட பெர்மனெண்ட் ஹோம் அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணணும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அண்ட் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பின்கோட் அண்ட் உங்களுக்கு நியரஸ்ட் சிட்டி எது இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் தான் பெர்மனெண்ட் அட்ரஸா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைட் சைடில் இருக்கிறதும் ஃபில் ஆகிடும். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்னு கொடுங்க. சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்னு கொடுத்த பிறகு என்ன வருது, இப்போ நம்ம அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண உடனே இங்கே என்ன கேட்குது அப்படின்னா, மை ரீஃபண்ட் மே பி கிரெடிட்டட் டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க்டு வித் மை மென்ஷன்ட் ஆதார் நம்பர். அதாவது உங்களோட ஆதார் நம்பரில் இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ரீஃபண்ட் வந்து கிரெடிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து கிரெடிட் ஆகும். உங்களோட ஆதார் நம்பரோட எந்த பேங்க் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதில் தான் அந்த ரீஃபண்ட் வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ அடுத்ததான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆர் யூ ஏ எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது நீங்கள் முன்னாடி வந்து இந்த இராணுவத்திலலாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிஃபென்ஸில் இருந்தீங்க, ஆர்மியா, நேவியா, ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதில் என்ன ரேங்கில் இருந்தீங்க அண்ட் எப்போ டேட் ஆஃப் என்ட்ரி அண்ட் நீங்கள் வந்து இன்னும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். அண்ட் எவ்வளோ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக தான் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு உங்களுக்கு வந்து அடிஷனல் அந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரிசர்வேஷன் இருக்குது. சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, ஆர் யூ எலிஜிபிள் டு அவைல் ஃபீ கன்செஷன் அண்டர் இபிசி. இபிசினா ஒன்றும் இல்லை, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ். அவங்களுக்கு வந்து இந்த நம்ம வந்து ஃபீஸ் கட்டுறோம் பார்த்திங்களா, அதுலேருந்து விலக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ நோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்விங் ரயில்வே அப்ளிகண்ட், அதாவது நீங்கள் வந்து ஒரு இந்தியன் ரயில்வே எம்ப்ளாயின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எம்ப்ளாயாக இருந்தீங்க எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அண்ட் சைடில் வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களாம் வந்து எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுங்க, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை இருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுங்க, இல்லை பப்ளிக் செக்டரில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் சென்டர் கொடுத்துருங்க. இப்போதைக்கு நான் நாட் அப்ளிகபிள்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த அப்ரெண்டிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆக்ஷன் கொடுங்க, இல்லைனா வந்து நோன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா. அண்ட் அடுத்ததாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ஃபீ, அதாவது
உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ உங்களோட ஆதார் கார்டோட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கோ அதில் தான் உங்களோட ரீஃபண்ட் வந்து போகும். ஸோ அதனால் உங்களோட ஆதார் நம்பர் வந்து ஃபுல்லாக வந்து 12 டிஜிட் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்து இப்போ நெக்ஸ்ட்னு கொடுத்தோடனே அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க. இந்த குவாலிஃபிகேஷனில் செலக்ட்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஆர் மெட்ரிகுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிஐ, இல்லை டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா டிகிரி, இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க டிப்ளமோ, அப்படி இல்லைனா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஐசி வந்து கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெட்ரிகுலேஷன் சரிங்களா? மெட்ரிகுலேஷனில் என்னென்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக வந்து போர்டு, அதாவது ஸ்டேட் போர்டா இல்லை மெட்ரிகுலேஷனா இல்லை சிபிஎஸ்சியா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்ததாக டேட் ஆஃப் பாசிங், அதாவது உங்களோட டிசி இல்லை மார்க் ஷீட்டில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் எந்த இயர் வந்து முடிச்சிருக்கீங்களோ அந்த இயர் வந்து அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ரோட் நம்பரும் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், அந்த ரோட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்லேயே நமக்கு வந்து சீரியல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர் வேறு, சீரியல் நம்பர் வேறு. ஸோ அந்த சீரியல் நம்பரும் வந்து நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே ஆடுன்னு கொடுக்கணும் சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து ஆடுன்னு கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஆடுன்னு கொடுத்தோடனே அது வந்து ஃபுல்லாக வந்து ஆட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்த குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ அதில் வந்து நான் செலக்ட்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா ஐடிஐ கொடுங்க, இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப், இல்லைனா டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே அது வந்து என்ன டிசிப்ளின், அதாவது உங்களுக்கே தெரியும் 4 இன்ஜினியரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி. இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் எந்த இன்ஜினியரிங்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அண்டு நேம் ஆஃப் த கோர்ஸ் ஆஸ் எக்ஸிஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன கோர்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் அண்ட் எந்த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த இயர் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பாசிங் வந்து கேட்டுருங்க, எப்போ வந்து முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டேட்டை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து வாங்கியிருக்கீங்க ஓவராலாக அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஆடுன்னு கொடுக்கலாம். ஆடுன்னு கொடுத்தோன்னே இது ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரெண்டுமே ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஏதோ ஒரு நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது வந்து ஆக்சுவல் டீட்டெயில்ஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணணும், உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா? இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் லைனில் வந்து ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட்டில் இருக்கணும், ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் டார்க் கலர் கான்ட்ராஸ்ட்டில் தான் இருக்குது, அதாவது உங்கள் பேக்ரவுண்டுக்கும் நீங்கள் போட்டுக்க ட்ரெஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அது வந்து குட் லைட்டிங்கோடு இருக்கணும் அண்ட் பேக்ரவுண்டெலாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஐ லெவல் பொசிஷன் வந்து பொசிஷனில் கேப்சர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீட் பண்ணிவிட்டு அண்ட் முக்கியமான விஷயம் இதை ஃபோட்டோ வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் எக்ஸாம் வந்து நம்ம போகிறோம் பார்த்தீங்களா சென்டருக்கு, அப்போ வந்து இதில் இருக்க ஃபோட்டோவும் அண்டு இப்போ நீங்கள் இன்பர்சனாக இருப்பீங்களா அதுவும் வந்து மேட்ச் ஆகணும் கொஞ்சம். ஏன்னா நீங்கள் பழைய ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஸ் மேட்ச் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக வந்து சிக்னேச்சர் வந்து 30 கேபியிலேருந்து 50 கேபி இந்த சைஸில் தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது கியூ லைட்னு சொல்லிட்டு சரிங்களா? ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ கேபி வந்து கம்மி பண்ண முடியுமோ அது வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக சிக்னேச்சர் வந்து ரன்னிங் லெட்டரில் தான் இருக்கணும், பிளாக் லெட்டர் அண்ட் கேபிட்டலில் அண்ட் டிஸ்ஜாயிண்டட் லெட்டர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக அந்த இமேஜும் சைனும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ வரும். நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து காட்டும் சரிங்களா? ஸோ ஃபுல்லாக வந்து செக் பண்ணிட்ட பிறகு உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுறது தான். பேமெண்ட் வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி
பிசி கேண்டிடேட்ஸ் அதாவது அன்ரிசர்வ் இல்லை ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதேமாரி எஸ்சி எஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னா 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த 250 எஸ்சி எஸ்டிக்கு சார்ஜ் பண்ணுறது சிபிடி 1 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆயிரும். இப்போ ஓபிசி இல்லை அன்ரிசர்வ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 500 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சிபிடி 1 வந்து நம்ம அட்டன் பண்ண பிறகு 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, உங்களோட ஆதாரில் லிங்காக இருக்கக்கூட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் விஷயம். அண்ட் இன்னொன்று, நீங்கள் வந்து இதெல்லாமே முடிச்சிட்ட பிறகு பேமெண்ட் வந்து போவீங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் பேமெண்ட் பண்ணுறப்போ அதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபோன்பே இருக்கும். சரிங்களா, ஸோ அதில் ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கியூஆர் கோடு வந்து காட்டும். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிடுங்க. அண்ட் பே பண்ணதுக்கான அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி ரிசிப்ட் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும் அப்ளிகேஷன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக அவங்க சைட்லேருந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு மெசேஜ் ஆர் மெயிலும் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் ஃபில் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த அக்னாலஜ்மெண்ட் அந்த கார்டையும் வந்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே வரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் சிபிடி 1 வந்து உடனே வர ரெடியாக இருக்கும். ஸோ சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணால் தான் சிபிடி 2 வந்து அடுத்து நம்ம அட்டன் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, இல்லை அப்ளிகேஷனில் எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது, இல்லை கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டட் டவுட் இருக்குது, இல்லை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.